சரி, பால் ஆறிட போது சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிரு. ம். தீபா, என்னாச்சு கார்த்தி? இல்ல நீ அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாமே. இன்னும் இவ இந்த பாலை குடிக்கலையா? இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா? மிளகு பொடி போட்ட பால் குடிச்சா குரல் இன்னும் நல்லா இருக்கும் கார்த்தி. இல்ல புரியுதா நீ, ஆனா தீபா பாட்டு பாடக்கூடாதுன்னு நிறைய பேர் தடையா இருக்காங்க. அதனால நம்ம யாருக்கும் தெரியாம எது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே? சரி, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, வாங்க போலாம். ம். தீபா பாலை குடிச்சாலா இல்லையானே தெரியலையே. ஐஸ்வர்யா கிட்ட இருந்து இன்னும் போனே வரல பாட்டி. ஒரே டென்ஷனா இருக்கு. ஐஸ்வர்யாக்கு தான் கால் பண்றேன். எடுத்து பேசு. ஹலோ, நான் ஐஸ்வர்யாவோட அம்மா பேசுறேன். என்னாச்சு? தீபா பாலை குடிச்சிட்டாளா? இல்ல ரூபா, தீபா அந்த பாலை குடிக்க போறான்னு நான் சந்தோஷமா இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல அந்த கார்த்திக் வந்து குடிக்க வேண்டான்னு தடுத்து நிறுத்திட்டான். இப்போ தீபா பாடிருவா போல இருக்கே. இல்ல, இன்னும் கூட அந்த தீபாவை பாட விடாம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ரூபா, என்ன பண்ண போற? அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு தான் கச்சேரிக்கு எப்படியும் வருவாங்க. அப்படியா? ஆமா, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா கிளம்பியாச்சா? ஆமாப்பா, கிளம்பிட்டோம். அம்மா எங்கப்பா? அம்மா ரூம்ல தான் இருக்கா. என்ன கார்த்தி? அம்மா, தீபா இன்னைக்கு பாட போறாங்க. ம், ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்க ரெடினா நம்ம எல்லாருமே ஒண்ணா போயிடலாமா? ஆ, பரவாயில்ல, அத்தை ரெடி ஆயிட்டு வரட்டும், நாம வெயிட் பண்ணலாம். நான் ரெடியாகி ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப அபிராமியும் தீபாவோட ப்ரோக்ராம பார்க்க போறாளா? ஐஸ்வர்யா ரெடியாகி வரதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு, கூட்டிட்டு போகணும். அவளுக்கு செக்கப் டேட் நாளைக்கு தானே? அப்படியா? அதுக்கு நாளைக்கு போக முடியாதா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறது இன்னைக்கு தான் கார்த்தி. அதை தள்ளி போட முடியாது. தீபாவோட பாட்டை விட ஐஸ்வர்யா வயித்துல வளர்ற இந்த வீட்டு வாரிசோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிங்கம்மா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. அப்பா நீங்க? நான் வரேன். உங்க அப்பாவும் எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நைட் வரேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படியா? ஆமா கார்த்தி, வரேன்னு சொல்லிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க எப்படிண்ணா? சாரி கார்த்தி, ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். அதான் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூட டைம் ஒதுக்க முடியல. வெரி சாரிடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா.
அண்ணி உங்களுக்கு எதனா வேலை இருக்கா? ஆமா கார்த்தி, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு தீபாவோட பாட்டு கச்சேரிக்கு வந்து முதல் வரிசையில உட்காந்து அவ பாடுறத கேட்டு கைத்தட்டி சந்தோஷப்படுறதுதான் எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. சரிங்க அண்ணி, போலாம். சார் ஒரு நிமிஷம், அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அத்தை மாமா 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம் நல்லா இருமா, நல்லா இரு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்காரு. உனக்கு நல்ல பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற திறமையை கொடுத்திருக்காரு. நீ பெரிய பாடகியா வந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும். உன் ஆசைப்படி நல்லா பாடிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. போலாம் சார். ஒரு நிமிஷம் தீபா. இன்னைக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போடணும். பாடுற சந்தோஷத்துல அதை மறந்துடாத. மறக்க மாட்டேன் அத்தை. ம். போலாம். வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம் சாமி. வாங்கம்மா. உங்க பொண்ணு தீபா மேடையில பாட போறத பத்தி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. நீங்க அவ பாடுறத கேட்க போலையா? போகணும் சாமி. அதுக்கு முன்னால அப்ப முருகன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். எங்க பொண்ணு தீபா பேர்ல அர்ச்சனை பண்ண பேஷா பண்ணிடுறேன். குழந்தை நன்னா பாடணும். அந்த சரஸ்வதி கடாட்சம் குழந்தைக்கு பூரணமா கிடைக்கணும். ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் சண்முகாய நமஹ, ஓம் ஆரவேந்த சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் சிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுரவே நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ. முருகா, என் பொண்ணு மேடையில பாட போறா. அதுவும் ஆயிரக்கணக்கான பேர் முன்னால பாட போறா. அவன் நல்லபடியா பாடணும், கைதட்டல்கள் வாங்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் பாடல் புரியணும். முருகா, இத்தனை நாளா மனசுக்குள்ள ஆசையை அடக்கி வச்சுக்கிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக கூண்டுக்குள்ள பாடிட்டு இருந்த என் மக இன்னைக்குதான் சுதந்திர பறவையா சிறகடிச்சு அவளோட இஷ்டத்துக்கு பாட போறா. இன்னைக்கு ஆரம்பிக்கிற அவளோட சந்தோஷமான வாழ்க்கை நல்லபடியா நீடிச்சு நிலைச்சு நிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். முருகா, எங்க வீட்டு பொண்ணு இன்னைக்கு பாட போறா. அவ பாட போறது ஒண்ணும் புதுசு இல்ல. உன் கோவில்லயே அவ பாடிருக்கா. ஆனா இன்னைக்குதான் எல்லாருக்கும் முகத்தை காட்டி பாட போறா. தீபா நல்லபடியா பாடணும். அவளுக்கு பேரும் புகழும் கிடைக்க நீ அருள் புரியணும். அவளுக்கு துணையா இருக்கணும். என் அக்காவோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நான் வேண்டிக்கிட்டதும் இன்னைக்கு நிறைவேற போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா. ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்க நீ தான் துணையா இருக்கணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ. இந்தாங்கோ. தீர்க்க சுமங்கலே பவ. சர்வாபிஷ சித்தி ரஸ்து. கொஞ்சம் இருங்கோ, இதோ வந்துடுறேன். இந்தாங்கோ, இது பகவானோட தீர்த்தம். இதை உங்க பொண்ணுக்கு கொடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. போமா. ஏங்க, பிரகாரத்தை சுத்திட்டு போலாங்க.
அப்படியா? சரி போலாம். ஜானகி, நான் இங்க இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க. நீயும் போட. இது இங்க இருக்கட்டுங்க. ஏங்க, இன்னைக்கு தீபா பாட போறா, போய் பார்க்கணுங்க. போய் பார்க்கலாம். செல்போன்ல பார்த்தாக்க இன்னைக்கு பாட போறாங்கடா. ஐ ஜாலி. வாங்க சார். சார் வாங்க. தீபா, என்னாச்சு தீபா? ஒன்னும் இல்லக்கா. நான் முதல்ல மேடையில பாட போறேன். எங்க அம்மா எனக்கு முதல் ஜென்மம் கொடுத்தாங்க. இந்த சபா எனக்கு 2வது ஜென்மம் கொடுக்க போகுது. நீ சொல்றது கரெக்ட் தான். பல்லவி இங்க இருந்துதான் இந்த உலகத்துக்கு அறிமுகமாக போறா. சரி வா, கார்த்திக் முன்னாடி போயிட்டாரு, வா.
பாட்டி என்ன? இதுதான் அருமையான சந்தர்ப்பம். நீ போய் தர்மலிங்கம் பக்கத்துல இருக்கிற சொம்பை எடுத்துட்டு இந்த சொம்பை அங்க வச்சுட்டு வந்துரு. நான் மாட்டேன். மாட்டிக்கிட்டா அப்புறம் தர்ம அடிதான். அந்த தர்மலிங்கமும் சேர்ந்து அடிப்பான். அப்புறம் எதுக்கு கூட கோயிலுக்கு வந்த? நீ கரெக்டா பண்றியான்னு சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தான் வந்தேன். உன்னை வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். கூட நான் பாத்துக்கிறேன். போ போ போ. என்னம்மா சுத்தி முடிச்சாச்சா? பிறப்பலாமா? போலாம் வாங்க. இனியா நீ தீர்த்தத்தை எடுத்துக்க. சொம்புல இருக்க தீர்த்தத்தை தீபா குடிச்சா மட்டும் போதும். அப்புறம் அவளால பாடவே முடியாது. அவ எப்படி குடிக்காம போவா? முருகர் கோயில் தீர்த்தம் அவங்க அப்பா கொண்டு போய் கொடுக்கிற தீர்த்தம். வேணான்னு சொல்லுவாள? கண்டிப்பா அவ குடிப்பா. ஏங்க தீபா பாட போறாங்க. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு பசங்களையும் கூட்டு போயிடலாம். சரிங்க. டேய் போஸ்டர் பாத்தியா? இன்னைக்கு தானே தீபாவோட கச்சேரி. வாடா உடனே கிளம்பலாம். வெல்கம் மேடம். வாங்க மேடம், உட்காருங்க. ஏய் சார் வராரு. ஹாய் சார். ஹாய். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? கரெக்டா போயிட்டு இருக்கு சார். வணக்கம் மேடம். வணக்கம். ராஜா எங்க? திடீர்னு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார். பார்க்க போயிருக்காரு சார். அவரோட மாமாவை அனுப்பி வச்சிருக்கா சார். ஓ, அவர் எங்க? சார் அதோ அங்க இருக்கார் சார். சார் இங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் ராஜாவோட மாமா. தெரியும் சார், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அக்காவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. ராஜா ப்ரோக்ராம முடிச்சிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் உன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், நீ போய் முதல்ல அம்மாவை பாருன்னு அனுப்பி வச்சேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் சொல்லிக்கிறேன், நீ போடான்னு அனுப்பி வச்சேன் சார். ராஜா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார், நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரி, நீங்களா போய் வேலையை பாருங்க. ஓகே சார். வாங்க சார், வாங்க.